நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சிலுவை சிலுவை அன்பின் உயரம், சிலுவை தியான நேரம், இதயம் உடையும் நேரம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது நிலா கோரைக்கடை, ஆனங்குளம் மற்றும் பாமூற்றத்திரம். இந்த ஜோஷுவா டிவி சிலுவை தியான நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் அனைவரும் சேர்ந்து உற்சாகமாக சிங்கக்கபியில் நான் விழுந்தேன் அந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சிங்கக்கபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும், தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும், தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால், சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால், சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். இந்த ஜாஸ்வா டிவியின் மூலமாக உங்கள் அனைவரையும் காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமை நன்றியோடு உமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலே ஆண்டவரே இயேசுப்பா, இந்த சிலுவை தியான நிகழ்ச்சியிலே கூட ஆண்டவரே உடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக இந்த இடத்துல கூடியிருக்கிறோம் சுவாமி. ஆமென். ஆண்டவர், பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற பிதாவின் ஆவியானவரே பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் தகப்பனே நீங்கள் வெளிப்படுத்துவீராக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த நாளில் எங்களோடு கூட ஆண்டவர் என்ன பேச போகிறாரோ என்று சொல்லி அவளோடு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசுவீராக ஜெபிக்கிறோம் அப்பா. அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்று தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொண்ட வசனம்
மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். பார்த்தீங்கன்னா இந்த வசனம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன சொல்லப்படுவார்களாம்? தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. பார்த்தீங்கன்னா இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5, 6, 7 இந்த 3 அதிகாரங்களையும் பார்த்தீங்கன்னா இவைகள் மலை பிரசங்கத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தைகள் என்று குறிப்பிடுகிறார்கள். அதில் பார்த்தீங்கன்னா இந்த 5வது அதிகாரத்தில் ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்கிறாரு. அதில் ஒரு சில காரியங்களை இவங்கெல்லாம் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பாக்கியவான்களை பற்றி குறிப்பிடுகிறார். பாக்கியவான்கள்னா அப்புறம் என்ன அர்த்தம்? பாக்கியவான்களோட அர்த்தம் தெரிஞ்சாதான் அப்போ இவங்கெல்லாம் பாக்கியவான்கள்னு சொல்லி நம்மளுக்கு புரியும். பாக்கியவான்கள்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னா இரக்கம் செய்கிறவர்கள்லாம் எப்படிப்பட்டவங்க? பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். துயரப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த வேதாகமத்திலே குறிப்பிடுகிறது. அதில் ஒரு வசனத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ பாருங்க, நம்மளாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணுமா? சமாதானம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பார்த்தீங்கன்னா அவங்க தான் தேவனுடைய புத்திரராக இருக்க முடியும். பார்த்தீங்கன்னா நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்களாம் யார்? ஆண்டவருடைய பிள்ளைகள். ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளால் மாத்திரம்தான் எல்லாரிடத்திலும் சமாதானமாக பேச முடியும், எல்லாரிடத்திலும் அன்பாக பேச முடியும், எல்லாரிடத்திலும் பொறுமையாக பேச முடியும். ஆண்டவருடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் இல்லைன்னா அந்த சமாதானம் என்கிறது நம்முடைய இருதயத்தில் இருக்கவே இருக்காது. அப்போ நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. அப்போ அதான் இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் தேவனுடைய புத்திரராக இருக்க முடியும் என்று சொல்லி இந்த வேதாகமத்தில் வசனம் தெளிவாய் குறிப்பிடுகிறது. அப்போ பாருங்க, யார் யாரெல்லாம் எப்படி சமாதானம் பண்ணினாங்க, யாரோடலாம் சமாதானமாக இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி யாரோடு சமாதானமாக இருந்தார்னு சொல்லி பார்த்தோன்னா, அவர் தன்னை எதிரிகளிடத்திலும் தன்னை பகைக்கிறவர்களிடத்திலும் சமாதானமாக இருந்தார்னு சொல்லி தான் இப்போ முதலாவதாக நம்ம தியானிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தெளிவாய் குறிப்பிடுகிறது. ஏசாயா 53:5, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததுன்னு சொல்லி இந்த வசனம் தெளிவாய் குறிப்பிடுகிறது. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டவராய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஏன் அவர் சிலுவையிலே அறையப்பட வேண்டும், ஏன் இவ்வளவு பாடுகளை அவர் பட வேண்டும் என்று சொன்னா பார்த்தீங்கன்னா, நம்முடைய மீறுதல் நிமித்தமாய், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தமாய் அவர் சிலுவையிலே கொல்கதா மலையிலே அடிக்கப்பட்டவராய், சரீரத்தில் ரத்தம் சொட்ட சொட்ட சிந்தி கொண்டிருக்கிறது, அவருடைய சரீரத்தில் இருக்கிற சதைகள் ஒவ்வொன்று பீந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அவர் பார்த்தீங்க அந்த வசனம் சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டவராய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஏன் நமக்கு சமாதானத்தை அவர் உண்டு பண்ண வேண்டும்? பார்த்தீங்கன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். நாமெல்லாம் தாயின் கருவில் உருவாக்கப்படும் போதே எப்படி இருக்கிறோம்னா பாவிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி வேதாகமத்தில் சொல்லுகிறது. அப்போ பாவத்துடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா மரணம். அப்போ நம்மளை மறிக்க வேண்டியவர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்துக்கு இடமே கிடையாது. ஏன்னா நம்ம தவறு செய்கிற வேளையிலே, பாவம் செய்கிற வேளையிலே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம்? பாவத்திற்கான தண்டனையை பெற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் மாறுகிறோம். ஏதோ ஒரு குற்றம், ஏதோ ஒரு தப்பு, தெரிந்தோ தெரியாமல் ஏதோ ஒரு தவறு செய்கிற வேளையிலே நம்ம என்ன செஞ்சிடறோம்? நம்ம அந்த பாவத்திற்கான தண்டனை நமக்கு கிடைக்கப்படுகிறது. அது நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் போகிறது, சந்தோஷம் இல்லாமல் போகிறது. பாவத்தின் நிமித்தமாய் சரீரத்தில் வியாதிகள், பலவீனங்கள், குடும்பத்தில் சண்டை சச்சரவு, குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சாலே நிம்மதி இல்லை. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் காணப்படுவதற்கு காரணம் நம்ம செய்கிற பாவம். நம்ம செய்கிற பாவத்தின் நிமித்தமாய் வருகிற தண்டனை தான் காரணம். அதனால ஆண்டவர் சொல்கிறாரு, நீ செஞ்ச பாவத்துக்காக, நீ செஞ்ச அக்கிரமத்திற்காக நான் சிலுவையிலேயே தொங்கி சிலுவையிலே என் ஜீவனை கொடுத்து என்ன செஞ்சாராம்? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறாராம். அதனால தான் உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும் என்ற ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார்.
தன்னுடைய எதிரிகளுக்கும் தன்னை துன்பப்படுத்துவர்களுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் சமாதானத்தை அருளி செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களிலெல்லாம் அவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு என்ன செய்கிறார் என்றால் சிலுவையிலே தன்னை கோர பலியாக ஒப்பு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனம் சொல்லுகிறது பாருங்க. 1 கொரிந்தியர் 14:33 சொல்லுகிறது, தேவன் கலகத்திற்கு தேவனாய் இராமல் சமாதானத்திற்கே தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா? கலகத்திற்கு தேவன் அல்ல, சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறார். பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். ஒரு சில பேர்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாலே நம்ம வீடு என்ன செஞ்சிடும், ஒன்றா இருக்கிறது ரெண்டா மாறிடும். ஏன்னா இவங்கிட்ட ஒன்று சொல்லி கொடுத்து அவங்ககிட்ட ஒன்று சொல்லி கொடுத்து ஒன்றா இருக்க குடும்பத்தை என்ன செஞ்சுருவாங்க, ரெண்டா பிரிச்சுருவாங்க. இதனால் நிறைய குடும்பங்களில் பாருங்கள் சமாதானம் இல்லை. வீட்டுக்குள்ளே நுழைந்தாலே ஒரே சண்டை சச்சரவு. ஏன்டா அந்த வீட்டுக்குள்ளே வந்தோம்? மனைவியை பார்த்து கடிந்து கொள்கிறது, கணவனை பார்த்து கடிந்து கொள்கிறது, பிள்ளைகளை பார்த்து கடிந்து கொள்கிறது. ஒவ்வொரு சிலருக்கு தன்னுடைய குடும்பங்களை எப்படி தோன்றளிக்கிறதுனா ஒரு நரக மாதிரி காட்சியளிக்கிறது. ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்தாலும் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான், எப்போ பார்த்தாலும் சண்டை தான், எப்போ பார்த்தாலும் போராட்டம் தான், ஒரு கலகம் நிறைந்த வீடாகவே காணப்படுகிறது என்று சொல்லி இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க யாரோ ஒருவர், என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே நிம்மதியே இல்லை, என் வீட்டுக்குள்ளே வந்தாலே எப்போ பார்த்தாலும் சண்டை தான், நம்ம வாயை திறந்தாலும் பிரச்சனை தான், வாயை திறக்கட்டாலும் பிரச்சனை தான், என் வீட்டில் நிம்மதியே இல்லை, ஏன் இந்த வீட்டுக்கு வருகிறேன்னு சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். எஸ், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறேன். அப்படியானால் என்னை பின்பற்றுகிற நீங்களும் எஸ் சமாதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை பார்த்து சொல்லுகிறார். எஸ், நம்முடைய வீட்டில் கலகத்தோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம், நிம்மதியே இல்லாமல் இருக்கலாம். நிம்மதிக்காக இந்த உலகத்தில் பாருங்க எத்தனையோ பேர் சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் எங்கெங்கமோ ஓடி திரிகிறாங்க. எத்தனையோ இந்த உலகத்தில் பணம் படைத்தவர்கள், வசதி படைத்தவர்கள், நல்ல வேலை வாய்ப்பு உள்ளவர்கள், செல்வாக்கு உள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு பார்க்கும்போது தோணலாம், இவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கு, ஐயோ நான் இந்த குடும்பத்தில் பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, இந்த குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இப்படி நான் மாட்டிக்கொண்டனே, இந்த வீட்டுக்கு வந்தனால எனக்கு சமாதானம் இல்லையேன்னு சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? ஆனால் வெளியே பார்க்கறதுக்கு எல்லாருடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக தான் தெரியும், அவங்களுக்கு ஒரு குறைவும் இல்லாதது போல தான் தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க தனிப்பட்ட சூழ்நிலை சந்தித்து பேசும்போது தான் தெரியும் அவங்க வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஆனால் கர்த்தர் நம்மளோடு இருந்தாரானால், கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தோமானால், எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரிதான், எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பொருளாதார பற்றாக்குறை இருந்தாலும் சரிதான், ஆனால் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற சமாதானத்தை யாராலையுமே எடுத்துக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் சமாதானமற்ற சூழ்நிலையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் ஒரு கண்ணீரோடு, ஒரு கவலையோடு, ஆண்டவரே என் இருதயத்தில் ஒரு சமாதானத்தை தாங்கப்பா, என் இருதயத்தில் ஒரு சந்தோஷத்தை தாங்கப்பா, என் இருதயம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலை தொடர்ந்து என் வாழ்வில் வந்து கொண்டிருந்தால் நான் மரணத்துக்குள்ளாய் பிரவேசித்து விடுவேன், நான் ஒரு மெண்டலை போல மாறி விடுவேன், எப்படியாவது எனக்கு ஒரு சமாதானத்தை தாங்க, என் இருதயத்தில் ஒரு அமைதியை தாங்க, என் இருதயத்தில் ஒரு அமைதி இல்லைன்னு சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அவருடைய சமாதானம் அதை யாராலும் பறித்துக் கொள்ள முடியாது. உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனமோ, உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களோ, உங்கள் பொருளாதார நெருக்கடிகளோ, உங்கள் வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகளோ எதுவாயிருந்தாலும் கர்த்தர் தருகிற சமாதானத்தை யாராலையும் பறித்துக் கொள்ள முடியாது. அப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் சமாதானமாக இருங்க. உங்களை விரோதிக்கிறாங்களா, உங்களை துன்பப்படுத்துகிறாங்களா, அவங்க இடத்துல நீங்கள் எப்படி இருக்கணும், சமாதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறார். பார்த்தீங்கன்னா ஏன்னா அவர் சிலுவையில், இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். எல்லாரும் சிரிக்கிறாங்க இயேசுவை பார்த்து. உன்னால் முடிஞ்சா நீ என்ன செய்ய, உன்னையும் ரட்சித்துக்கொள், எங்களை ரட்சித்துக்கொள் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை பார்த்து எல்லாரும் கேலி கிண்டல் அடிக்கிறாங்க, தூஷிக்கிறாங்க, துப்புறாங்க, வாரினால் அடிப்பிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நினைச்சா ஒரு நிமிஷத்தில் அந்த ஜனங்களெல்லாம் என்ன செஞ்சிருக்க முடியும், அழித்து போட்டிருக்க முடியும். அவர் ஒரு நிமிஷத்தில் அவங்க தேவதூதர்களை வர சொல்லியிருப்பாங்கன்னா வந்தாலும் ஒரு நிமிஷம் அவங்க இருந்த இடமே தெரியாமல் காலியாகி போயிருக்கும். ஆனால் கர்த்தர் அவருடைய வசனத்தின்படியாய் அவர் கலகத்திற்கு தேவன் அல்ல, அவர் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். அவர் தீமையோடு எதிர்த்து நிற்க அவர் விரும்பவில்லை. ஏன்னா அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாரு, இவங்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, அறியாது செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இவங்களுக்குலாம் தெரியலை, தாங்க செய்கிற தப்புன்னு அவங்களுக்கு தெரியலை, அதனால தான் இப்படி தூசிக்கிறாங்க, அதனால தான் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார், என்ன சொல்கிறார் பாருங்க, உன்னை ஒரு கணத்தில் அறைந்தால் மறு கணத்தையும் திருப்பி காட்டுன்னு தான் அந்த நாட்களில் சொல்கிறார். உங்களை யாரோ தூஷிச்சிட்டாங்களா,
அதிக துன்பமான வார்த்தைகளை பேசிட்டாங்களா? அந்த வார்த்தையை தாங்க முடியலேன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா ஒவ்வொரு நாளும்? ஐயோ, இந்த அக்கா என்னை பார்த்து இப்படி பேசிட்டாங்களே, ஐயோ என் கூட பிறந்த அண்ணன் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டானே, என் வீட்டுக்குள்ளே வராதுன்னு என்ன பார்த்து சொல்லிட்டாங்களே சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சகோதரனே சகோதரி, உங்களை பார்த்துதான் இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், யார் உன்னை தூஷித்தாலும், யார் உன்னை துன்பப்படுத்தினாலும், யார் உன்னை தரைக்குறவை பேசினாலும், அவமானமான வார்த்தைகளுடனே பேசினாலும், கர்த்தர் சொல்கிறார், உன்னை ஒரு கணத்தில் அறைந்தால் உன் மறு கணத்தையும் காட்டு என்று சொல்லி சொல்கிறார். நீங்க அவங்கள மன்னிச்சிருங்க. அவங்க என்னதான் பேசினாலும் நீங்க அவளை மன்னிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் அந்த அவங்களோட சமாதானமாக இருக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. உங்களை பார்த்து அடுத்தவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அது மாத்திரம் இல்லை, பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட சூழ்நிலை எவ்வளவோ வேதனை தான், எவ்வளவோ வழி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா லூக்கா 23:12 வசனத்தை பாருங்க. அந்த நாட்களில் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட போது கூட பிலாத்துவையும் ஏரோதையும் சிநேகிதராக்கினார் சொல்லி வசனம் தெளிவாக குறிப்பிடுகிறது. பார்த்தீங்க, இந்த பிலாத்துவும் ஏரோதும் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்த்தீங்கன்னா 2 பேருமே பகைங்கர்கள், 2 பேருமே விரோதிகள், 2 பேருமே பேசிக்கொள்ள மாட்டாங்க, 2 பேருக்குமே பிடிக்காது. ஒரு நாள் 2 பேரும் சேர்ந்து எந்த ஒரு காரியத்தையுமே செய்தது கிடையாது. பார்த்தீங்கன்னா அதனால சொல்கிறாங்க 2 பேருமே விரோதிகளாக இருந்தாங்களாம். ஆனால் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட போது இந்த பிலாத்துவும் ஏரோதும் எப்படி ஆனாங்களாம்? சிநேகிதர் ஆனார்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தாங்க முடியாத வேதனை தான், துன்பம் தான், சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற. அப்போ கூட நினச்சிருக்கலாம், இந்த பிலாத்துவையும் இந்த ஏரோதையும் ஏன் நம்ம சமாதானப்படுத்தணும், ஏன் சிநேகிதராக்கணும், அவங்க அப்படியே இருந்துட்டு போட்டு, அவங்க அப்படியே பகைங்கராக இருந்துட்டு போட்டுன்னு அவர் நினைக்கல. இந்த உலகத்திற்கு வந்த காரணமே சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அதை நிறைவேற்றும் விதமாக பாருங்க, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற வேலையில கூட அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்தவராய் தொங்கிக் கொண்டிருக்கிற பாருங்க. அந்த பிலாத்துவையும் ஏரோதையும் சிநேகிதராக்கிற 2 பேரும் இருவராய் இருந்த அந்த 2 பேருமே அந்த இடத்துல ஒருவராய் சிநேகிதர்களாய் மாறுகிறார்கள். பாருங்க, நான் ஒரு இடத்துல அதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நம்ம விரோதிக்கிறவர்கள், நம்முடைய எதிரிகள், அவர்களிடத்தில் நம்ம எப்படி செய்யணுமா? அன்பு கூற வேண்டும், அவர்கிட்ட சமாதானமாக இருக்கணும். அவங்க தீமை செஞ்சு அதுக்கு எதிர்த்து எதுவும் செய்யக்கூடாது, நம்ம பொறுமையாக அமைதியாக போயிடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தையின் வழியாக பேசி கொண்டிருக்கிறார். அது பாருங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அன்னை தெரசாவை பற்றி தெரியும். அவங்க பார்த்தீங்கன்னா அநேக ஆதரவற்ற குழந்தைகளை தாங்கினாங்க, அநேக நோயாளிகளை பராமரித்து வந்தாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த அன்னை தெரசா என்ன பண்ணாங்கன்னா, அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் உணவு இல்லாமல் பசியினால் பட்டினினால் வாடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன செய்கிறாங்க? ஒரு கடைக்கு கடந்து செல்கிறாங்க. அங்கே போய் பார்க்குறாங்க, போய் அந்த கடைக்காரத்தில் கேட்குறாங்க, ஐயா என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் என்ன செஞ்சுறாங்க? அந்த ஆதரவற்ற பிள்ளைங்கள் எல்லாம் உணவு இல்லாமல் பசினால் பட்டினினால் வாடிக்கொண்டிருக்கிறாங்க, உங்களால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய முடிஞ்சால் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னை தெரசா பார்த்தீங்கன்னா அவங்க இரு கரங்களையும் நீட்டி அந்த மனிதரிடத்திலே உதவி கேட்கிறார். அந்த கடைக்காரர் ஒன்று கூட யோசிக்காமல் பார்த்தீங்கன்னா அவர் கரங்களை காரி உமிழ்ந்து விட்டார். இப்போ அந்த இடத்துல நம்ம இருந்தோம், நம்ம என்ன செஞ்சுருப்போம்? ஒன்றால் செய்ய முடிஞ்சா உதவி செய்ய முடியலைன்னா வாயை மூடிக்கிட்டு இருன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்த்து பேசிட்டு வந்திருப்பானா? அந்த அன்னை தெரசா அப்படி பண்ணலை. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஐயா நீங்கள் இந்த காரி உமிழ்ந்தது எனக்கு போதும், எனக்கு தந்துட்டீங்க, நீங்கள் தந்தது எனக்கு போதும், ஆனால் அங்கே பசினால் பட்டினினால் என் பிள்ளைகள் வாடிக்கொண்டிருக்கிறாங்க, அந்த பிள்ளைங்களுக்கு உங்களால் முடிஞ்சது செய்யுங்கன்னு சொல்லி மறுபடியும் கேட்குற வேளையிலே அந்த கடைக்காரருடைய உள்ளம் சுக்கு நூறாக உடைக்கப்படுகிறது. இப்படி ஒரு அன்பா, இப்படி ஒரு தாழ்மையா, இப்படிப்பட்ட ஒரு பொறுமையா, இதை யாரிடத்திலும் நான் காணவில்லையேன்னு சொல்லி அந்த கடைக்காரர் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டு அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய உதவிகளை செய்கிறார். இதுதான் நம்ம ஆண்டவரை பிரதிபலிக்கிறதுங்க. நம்ம வாயின் வார்த்தைகள்னால நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் இயேசுடைய பிள்ளை, நான் இயேசுக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன்னு சொல்லி நம்முடைய வாயின் வார்த்தைகளினால் சொல்லுகிறது ஒரு வாழ்க்கை இல்லை. அவர் எப்படி வாழ்ந்து காட்டினாரோ, தன்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எப்படி சமாதானமாய் பொறுமையாய் அமைதியாய் அன்பு காட்டினாரோ, அதே மாதிரி தான் நம்மளை எதிர்க்கிறவர்களையும் துன்பப்படுத்துகிறவர்களையும் நம்ம தூஷிக்கிறவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும், அவர்களுக்கு சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ பாருங்க, இயேசுவை போல நம்ம எதிரிகளிடத்திலும் நாம் சமாதானமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக இன்னும் நாம் யாரோட சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ரோமர் 12:18 கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். ஹல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, கூடுமானால். அந்த வசனம் தெளிவாக பாருங்க, கூடுமானால், கூடாது. கூடுமானாலுக்கு ஆப்போசிட்டான வார்த்தை என்னது?
கூடாது. அப்போ அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், கூடுமானால். உங்களால் முடியாது தான். ஏன்னா எல்லாரிடத்துல அன்பு கூறுங்கிறதுங்கிறது முடியாத காரியம். கணவனும் மனைவியும் பாருங்க, ஒரு வீட்டில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ள ஒரு ஈகோ, யார் ஃபஸ்ட்டு போய் பேசுறது? ஏன் நான் பேசணும்? நான் தப்பு பண்ணலை, அவர் தானே தப்பு பண்ணாரு, அவர் தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் தப்பு பண்ணலை, அவள் தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்போது குடும்பத்துக்குள்ள ஒரு ஈகோ வருகிறது. விட்டு கொடுக்குற ஒரு நிலைமை குடும்பத்துக்குள்ளே இல்லை. யார் பேசுகிறது பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு சமாதானமற்ற நிலைமை. அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அவங்க உறவுகளுக்குள்ள ஒரு விரிசல். ஏன் நான் அவரிடத்துல போய் பேசணும்? ஏன்னா எனக்கு சேர வேண்டிய சொத்து, எனக்கு சேர வேண்டிய பொருள், எனக்கு சேர வேண்டிய பங்கை அவன் அபகரித்து கொண்டான். அப்போ நான் அவனிடத்துல போய் ஏன் பேசணும்? அவனிடத்துல போய் ஏன் சமாதானம் இருக்கணும்? ஏன் என்னுடைய குடும்பத்தில் நடக்க நல்லது கெட்டது போன்ற காரியங்களுக்கு நான் ஏன் அவர்களை அழைக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இருதயத்திலே ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலை நம்ம இருதயத்தில் எப்படி ஒரு பகை நிறைந்த உள்ளம் நம்முடைய இருதயத்திலே காணப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், கூடுமானால் உங்களால் முடிஞ்ச மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லா மனுஷரோடும், அது யாராக இருந்தாலும் பாரு, அண்ணன் தம்பி தங்கச்சி கணவன் மனைவி பிள்ளைகள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் யாராக இருந்தாலும் சரிதான், நம்ம துன்பப்படுத்துகிறவர்களாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் என்ன செய்யணும், அவங்களோட சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஏன்னா இது கூடாத காரியம். இந்த நம்ம பகைக்கிறவங்க நம்ம அன்பு கூற முடியாது. ஆனால் ஆண்டவர் பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது என்ன செய்ய முடியும்? இந்த காரியங்கள் நம்மளால் செய்ய முடியும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது தேவன் தந்த சமாதானம் நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கும்போது யாரையுமே குறை கூறணும்னு என்ன நமக்குள்ள வராது. யாரை குற்றப்படுத்த வேண்டும்ங்கிற என்ன நமக்குள்ள வராது. யாருக்கிட்ட போய் சண்டை போடணும், எதிர்த்து பேசணும், அவங்க கேட்டதுக்கு திருப்பி கேட்கணும், திருப்பி அடிக்கணுங்கிற எண்ணம் நமக்குள்ள வராது. ஏன்னா தெய்வீக அன்பு, தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கும்போது அந்த மாதிரியான குணங்கள் தேவன் வர விடாதபடிக்கு தடுத்து நிறுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு நம்ம எப்படி வைத்திருக்கிறார் பாருங்கன்னா, ஒரு உப்பாக ஒளியாக உங்களை வெளிச்சம் கொடுக்கிற விளக்காக நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதை தான் மார்க் 9:50 தெளிவாய் குறிப்பிடுகிறது பாருங்க. உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினால் சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரிடத்திலும் சமாதானமாக இருக்கணும்னு சொல்கிறார். ஏன்னா நான் உங்களை எப்படி வைத்திருக்கிறேன், இந்த உலகத்திற்கு உப்பு உள்ளவர்களாய் வைத்திருக்கிறேன், உப்பை போல நான் வைத்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உப்பு நம்முடைய வாழ்க்கையில் எதற்கு நம்ம பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம உணவுப் பொருட்களை சமைக்கிற வேளையில் உப்பு போடலைன்னா அது டேஸ்ட்டே தெரியாது, டேஸ்ட்டாக இருக்காது. ஒரு பழமொழிக்குள்ளே சொல்லுவாங்க பாருங்கள், உப்பு இல்லாத பண்டம் குப்பையில். ஒரு உணவுப் பொருளுக்கு ஒரு உப்பு போடலைன்னா அந்த சாப்பாடை நம்மளால் சாப்பிடவே முடியாது. அப்போ உப்புடைய தன்மை பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு ருசியுள்ள பொருட்களை கொடுக்கிறது, ருசியுள்ள பதார்த்தமாய் மாற்றி கொடுக்கிறது. அது மாத்திரம் இல்லை, உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் அது நீண்ட நாட்கள் பத்திரமாய் ஒரு பாதுகாத்து வைக்கிறதுக்கு இந்த உப்பானது பயன்படுகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த உப்போட தன்மை மாறி போயிட்டு, அந்த உப்பு அந்த கரிப்பு தன்மை மாறி போயிட்டுனா நம்ம எவ்வளவுதான் சாம்பாரில் உப்பு அள்ளி போட்டாலும் அதோட சுவை நமக்கு தெரியாது. எவ்வளவுதான் நம்ம சாதத்தில் உப்பு அள்ளி போட்டாலுமே அதோடைய சுவை நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அதோடைய குணம் என்ன போயிட்டு மறந்து போயிட்டு, அந்த உப்பு கரிக்கிற குணம் மறந்து போயிட்டு. அப்போ உப்பு சாரமாக இருக்கும் பொழுது தான் அது எல்லாருக்கும் பயனுள்ளதாய் இருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்கிறார் நம்மளை பார்த்து, நீங்கள் என்ன செய்யணுமா, எல்லா ஜனத்துக்கும் நீங்கள் உப்புடையவர்களாக இருங்க, எல்லாருக்கும் ஒரு பயன்படுகிற பாத்திரமாய், அநேகருடைய வாழ்க்கை ருசியுள்ளதாய் மாறுகிறதற்கு நீங்கள் ஒரு பயனுள்ள பாத்திரமாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய தேவனுடைய பிள்ளை, நான் சமாதானம் பண்ணுகிறேன், நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம எப்படி இருக்கணும், அநேகருடைய வாழ்க்கைக்கு நம்ம ஒரு ருசியை கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். அநேகர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர்கள் ஒரு பாதுகாப்பு ஒரு சேஃப்டியான வழியில கொண்டு வந்து நிறுத்துறவர்களாய் நான் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட சில பேர் பேசியிருப்பாங்க, அக்கா இப்படி என் வீட்டில் ஒரு பிரச்சனை, இப்படி எனக்கு ஒரு போராட்டம், என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கூட ஒரு ஆலோசனை கேட்டிருக்கலாம். அதுக்கு நம்ம சரியான ஆலோசனை நம்ம கொடுத்துருக்குறோமா? அவன் அங்கே அப்படி பேசிட்டாங்களா, அப்போ நீ எதுக்கு சும்மா விட்டுட்டு வந்த? நீ எதிர்த்து 2 வார்த்தை கேட்டிருக்கணும்ல, உன் வீட்டுக்காரரை கூட்டு போய் பேசியிருக்கலாம்ல, அவள் சும்மா விட்டுட்டு வந்து தப்புன்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோமா? இல்லைம்மா விட்டுருமா, அவள் சொன்னால் சொல்லிட்டு போறா, ஆண்டவர் நம்மளை மன்னிக்க தானே சொல்லியிருக்காரு, நீ மன்னிச்சிருமா. அப்போது ஆண்டவர் உனக்கு உதவி செய்வான்னு சொல்லி நீங்கள் ஏற்ற ஆலோசனை கொடுத்துருக்குறீங்களா? அவனுடைய வாழ்வு கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை நித்திய ஜீவனுக்குள்ளாய் செல்லும்படியாய் நீங்கள் சரியான ஆலோசனை கூறியிருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்து வந்திருந்தது யாராக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய வாழ்வு கெட்டு போகும்படியாய் நாம் அதற்கு பாதையாய் இருந்து விடக்கூடாது.
மற்றவர்கள் கெட்டு போகக்கூடிய வழியில் நம்ம இருந்துடக்கூடாது. நாம் கொடுக்கிற ஆலோசனைகள், நம்ம கொடுக்கிற கலந்துரையாடல்கள் எதுவுமே அடுத்தவருடைய வாழ்வுக்கு ஒரு நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்கிற பாதையாக தான் இருக்க வேண்டுமே தவிர, கர்த்தருடைய அன்புக்குள்ளாய் அழைத்து வருகிற பாதையாக தான் நாம் இருக்க வேண்டுமே தவிர, நாம் கொடுக்கிற ஆலோசனைகளோ நம் கொடுக்கிற புத்திமதிகளோ அடுத்தவருடைய வாழ்க்கை கெட்டு போகக்கூடியதாய் மாற்றி விடவே நம்ம கூடாது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் செய்திருந்தீர்கள் ஆனால் கர்த்தரிடத்தில் இன்றே மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, இப்படி ஒரு தவறான ஆலோசனை கூறிட்டேன் ஆண்டவரே, தவறான கருத்தை நான் எடுத்து சொல்லிட்டேன் ஆண்டவரே, இதனால இந்த குடும்பம் இப்படி பிரிஞ்சு போயிட்டு ஏசப்பா, இதனால இந்த சகோதரர்களை சண்டை வந்துட்டு ஏசப்பா, இதனால என் குடும்பத்தை விட்டு பிரிந்து தனிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் உங்களையும் மன்னித்து உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறதுக்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அவதான் ஆண்டவர் சொல்லுகிறார், கூடுமானால் நீங்க எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். நீங்க உப்பை போல எல்லாருக்கும் மாறுங்க. எல்லாருடைய வாழ்க்கை ருசியுள்ளதாய் மாறுகிறதற்கு நீங்கள் உப்பாக மாறிவிடுங்கள், ஒரு வெளிச்சமாக மாறிவிடுங்கள் நீங்க அப்படின்னு சொல்லி இந்த நாட்கள் உங்களை பார்த்து சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, பார்த்தீங்கன்னா நமக்கு பழைய ஏற்பாட்டு பகுதியில் கூட ஒரு மனுஷனை தெரியும், ஈசாக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய தகப்பனாகிய ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா ஒரு துறவை தோண்டினார். அந்த துறவை தோண்டுகிற வேலை, துறவை தோண்டி அந்த துறவியில் அவன் தண்ணீர் எடுக்கும்படியே போகிற வேலை இந்த அபிமெலக்கு என்ன சொல்கிறாரு, இது என்னுடைய துறவு அப்படின்னு சொல்லி அந்த துறவை தூர்த்து போடுகிறார். பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு இடத்துல போய் துறவை தோண்டுறாங்க. அங்கேயும் போய் என்ன செய்கிறாங்க, இந்த மேய்ப்பர்கள் என்ன செய்கிறாங்க, வாக்குவாதம் பண்ணுறாங்க, இது உங்கள் கூட இது கிடையாது எங்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஈசாங்க அங்கேயுமே எதுவும் பேசலை. எப்படி நீ உன்னுடையதுன்னு என்று சொல்லுவாய், இது நான் தானே தோன்றேன், இந்த துறவு என்னுடையது, இந்த தண்ணீர் என்னுடையதுன்னு சொல்லி அந்த மேய்ப்பர்களோட இந்த ஈசாக்கு வாதாடவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கொடுத்து வந்துட்டார். ஏன்னா அவர் வேதத்தை தியானிக்கிறவராய் இருந்தார். இதை கூட வேதாகமத்தில் தெளிவாய் குறிப்பிடுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. ஏன்னா ரெபெக்காள் தன்னுடைய வீட்டுக்கு வருகிற வேளை, தன் கணவன் ஈசாக்கை சந்திக்கிற வேளையிலே இந்த ஈசாக்கு சாயங்காலத்தில் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார் பாருங்க, வேதத்தை தியானித்து கொண்டிருக்கிறார். ஈசாக்குடைய வாழ்விலே வேதத்தை நேசித்து தியானிக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் காணப்பட்டது. அதனால தான் இந்த மேய்ப்பர்கள் அவனுக்கு அந்த துறவை மூடி போடுகிற வேலையில் எந்த ஒரு வாக்குவாதமும் பண்ணலை, எந்த ஒரு சண்டையும் போடலை, எந்த ஒரு வார்த்தையை எதிர்த்து பேசலை, அப்படியே கடந்து செல்கிறார். அது மாத்திரம் இல்லை, மறுபடியும் இன்னொரு துறவை தோண்டுகிறார். பார்த்தீங்கன்னா அந்த துறவையில நிற்கிறாங்க, இல்லை இது உனக்குரியது கிடையாது, இதுவும் எங்களுக்குரியதுன்னு சொல்லி இந்த ஈசாக்குடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். ஒரு துறவை மூடி போட்டாங்க, பொறுமையாக போகலாம். இரண்டாவதையும் மூடி போட்டாங்க, பொறுமையாக போகலாம். அடுத்து தோண்ட தோண்ட வரைகிறவர்கள் எல்லாம் அவனுக்கு எதிராகவே பேசி கொண்டிருக்கிற வேளையில் ஈசாக்கு எதுவுமே சொல்லலை. ஏன்னா ஆண்டவர் கொடுத்த சமாதானம், அந்த வேதத்தை அவன் தினமும் தியானித்து அதன்படி நடக்கிறபடியால் அந்த வேத வார்த்தை அவனுக்கு போதிக்கிறது. அவன் தீமையோடு எதிர்த்து நிற்கவில்லை, அந்த தெய்வீக சமாதானம் அவன் இருதயத்தில் இருந்தபடியால் அந்த மேய்ப்பரிடத்தில் வாக்குவாதம் பண்ணாதபடிக்கு கடந்து போகிறான். கர்த்தர் அவனுக்கு ஒரு வாசலை திறந்து கொடுக்கிறார் பாருங்க. அடுத்து ஒரு துறவை தோண்டினார். அங்க யாருமே அவனிடத்தில் போரிட போகலை, யாரிடத்திலுமே இது என்னுடையது என்று சொல்லி பிடுங்க போகல. பார்த்தீங்கன்னா அதுக்கு அவன் அந்த இடத்துல கர்த்தர் எனக்கு தந்தார் என்று சொல்லி அந்த இடத்துல கர்த்தர் அவனோடு தரிசனமாகி அவனை பெருக பண்ணுகிறார். பார்த்தீங்கன்னா பெருக பண்ணுகிறான். அப்போ அவனையோடு எதிர்த்து அந்த அபிமெலக்கு சொல்கிறார், நிச்சயமாய் நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் நாங்கள் என்று அறிந்து கொண்டோம், அதனால் நாங்கள் என்ன செஞ்சோம், உம்மோடு சமாதானமாய் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம் என்று சொல்லி அந்த அபிமெலக்கு இந்த ஈசாக்கோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும்படியே கடந்து வருகிறார். பாருங்க, நம்முடைய இதயத்தில் இந்த சமாதானம் இருக்கும்போது நம்ம தீமையோடு எதிர்த்து நிற்கவே மாட்டோம். நம்ம எத்தனை பிரச்சனை நமக்கு விரோதமாக யார் பண்ணாலும் சரிதான், நம்ம அவங்க இடத்துல என்ன செய்வோம், சமாதான வார்த்தைகளை மாத்திரம்தான் கூறுவோம், சமாதானமாக மாத்திரம்தான் பேசுவோம். அதற்கு ஒரே ஒரு காரணம், இந்த வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடக்கணும். அப்போ அந்த தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயத்திலும் இருக்கும், நம் தேவனுடைய பிள்ளைகளாகவும் வாழ முடியும். அப்போ பாருங்க, இந்த இடத்துல இன்னைக்கு பார்த்துருக்கிறோம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லி வார்த்தையை நம்ம இந்த இடத்துல தியானித்திருக்கிறோம். அப்போ பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்துவை போல தன்னை பகைத்தவர்கள், தன் எதிரிகள், தன் துன்பப்படுத்துகிறவர்கள் எப்படி சமாதானமாய் இருந்தாரோ அதே மாதிரி நாமும் சமாதானமாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உங்களால் ஆனவற்றும் எல்லா மனுஷரோடும், நம்ம எதிரிகளோடும் சமாதானம் இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் பார்க்கிற எல்லா மனுஷரோடும் நாம் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்கள் உங்களை பார்த்து சொல்கிறார். அப்படி நீங்கள் சமாதானமாய் இருக்கிற வேளையிலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு விஷயம், எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு தெரிந்தவருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். நித்தம் நம்முடைய வாழ்க்கையில கண்ணீர், போராட்டம், கவலை, ஒவ்வொரு நாளும் அழுது நான் நம்ம படுக்கையை ஈரமாக்கி கொண்டிருக்கலாம்.
ஐயோ என் உள்ளத்துல சமாதானம் இல்லையே ஆண்டவரே, ஐயோ என்னுடைய சிந்தையில சமாதானம் இல்லையே, ஒரு அமைதி இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க புலம்பிக் கொண்டிருக்கலாம். என்ன செய்வது? இப்படிப்பட்ட சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டே இருந்தால் நான் ஒரு பைத்தியம் பிடித்தவனை போல மாறிவிடுவேன் போலுக்கேன்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். ஐயோ இப்படிப்பட்ட எண்ணங்கள் என் இருதயத்தில் வந்து கொண்டிருந்தால், இப்படிப்பட்ட போராட்டம் என் சிந்தனைக்குள் இருந்து கொண்டிருந்தால், ஐயோ நான் தற்கொலை நோக்கி போய்விடுவோம் போலுக்கு எனக்கே பயமா இருக்கிறதுன்னு சொல்லி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் கடந்து வருவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய சமாதானத்தையே, உலகம் கொடுக்கிற சமாதானத்தின்படி அல்ல, நான் கொடுக்கிற சமாதானம் அது நதியை போல இப்பொழுது உங்கள் இருதயங்களில் புரண்டு வரும் என்று சொல்லுகிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. ரிக்க ரஷதரியாக்கலபதுடரா ஒரிவாலதுடக்க நேமியோரபலரா. எஸ், இந்த வார்த்தையை கேட்டு கொடுக்கிற மகளே, நீ கண்ணீரோடு டிவிக்கு முன்பதாக அழுது கொண்டிருக்கலாம். எஸ் ரியாபலரா சந்த ரிக்கபலதுரா. எஸ், என் வாழ்க்கையில் என்னைக்கு சமாதானம் வரும், என்னைக்கு சமாதானம் வரும், நானும் எல்லோரை போல நான் என்று சிரித்து மகிழ்ந்து இருக்க முடியும். ஐயோ என் வாழ்க்கை இப்படியே முடிந்து போய்விடுமா? என் வாழ்க்கையில இனிமே நிம்மதிக்கு வழி இல்லையா? என்னுடைய வாழ்வில் ஒரு அற்புதத்துக்கு வழி இல்லையா? என் வாழ்க்கை முடிந்தது இதோட என்று சொல்லி நீங்க புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? எஸ் ரியாக்கரபலா சந்தரி கலபதுடரக்கடா. கர்த்தர் சொல்கிறார், நான் மரணத்தை ஜெயமாக விழுங்குகிறவர், உங்கள் முகங்களில் வடிகிற கண்ணீரை நான் துடைக்கிறேன் என்று சொல்கிறார். ரிபாலா சந்தரகலபதுடரா. எஸ் ரியாக்கலபதுடக்கதி மனரா. உங்கள் வாழ்வில் இருக்கிற பிரச்சனை நிமித்தமாய் நீங்கள் சமாதானத்தை இழந்திருக்கிறீங்களா? உங்க தொழிலில் ஒரு தோல்வி, ஒரு போராட்டம், எதை எடுத்தாலும் ஒரு நஷ்டம். எஸ் ரிகாலாதுடகரபோ. நான் இந்த தொழிலை கடன் வாங்கி அல்லவா தொடங்கினேன், ஆனா இதுலயும் எனக்கு நஷ்டமே, நான் என்ன செய்கிறது? நான் வாங்கின கடனை அடைக்கவா, அப்படி இல்லை என் தொழிலிலே போட்ட முதலை எடுக்கவா, இந்த கடனை நான் எப்படி அடைப்பது என்று சொல்லி எஸ் ரியாக்கரபோ ஷாத்த ரூலட தேரிக்க மனதுரா. யாரோ ஒருவர் இந்த வார்த்தையை கேட்டு கொடுக்கிற யாரோ ஒருவர், ஐயோ நான் தொழில் தொடங்கினது முடங்கி விட்டதே, ஓ ரிகா லாபதூட கரவா, நான் என்ன செய்வது? நான் வாங்கின கடனையும் அடைக்க முடியவில்லையே என்று சொல்லி எஸ் நீங்கள் புலம்பிக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், எஸ் ரியாக்கலபதூட கரபலரா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்கிறார். ரிபாலா சந்தரகலரவா. ஒரு புதிய காரியம் இப்பொழுது உங்கள் வாழ்விலே தோன்றுகிறது. எஸ், முந்தின காரியத்தை நினைத்து நீங்கள் புலம்ப வேண்டாம். ஐயோ கடந்த காரியங்களை நினைத்து நீங்கள் கலங்க வேண்டாம். இதோடு முடிந்து விட்டது, இதை நான் எப்படி சரி செய்வது என்று சொல்லி புலம்பீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஈசாக்குடைய துறவை எத்தனை பேர் மூடி போட்டாலும் எஸ் ரியாக்கலபதூட கரபோ, ஒரு ரெகபோத்தை உண்டு பண்ணி கொடுத்தேன் அல்லவா, அவன் பலகி பெருகும்படியாய் ஒரு ரெகபோத்தை கொடுத்த தேவன் இன்று உன்னுடைய வாழ்விலே எஸ் உன்னுடைய ஆசீர்வாதங்களை யார் மூடி போட்டாலும், உன்னுடைய சமாதானத்தை யார் மூடி போட்டாலும், எத்தனை ஏசிக்கு போனாலும், எத்தனை சித்தனாக்கள் போனாலும், இதோ உன் வாழ்விலே நான் ஒரு ரெகபோத்தை கட்டளையிடுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ரிபாலா சந்தரி கபதுடரா. எஸ், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த வார்த்தையை பிடித்துக்கொள். எஸ், இந்த வார்த்தையை பிடித்து அனுதினமும் ஜெபிப்பாயானால் கர்த்தர் இந்த நாளில் இருந்து உடைய வாழ்வை அற்புதம் செய்கிறதுக்கு ஒரு வல்லவராய் இருக்கிறார். எஸ், நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எத்தனை ஏசைக்கு போகலாம், எத்தனை சித்தனாக்கள் போகலாம், ஆனால் எனக்கு நீ ரெகபோத்தை தரப்போகிறது ஆண்டவரே என்று சொல்லி எஸ் நீங்க இருக்கிற இடங்களிலே ரீவ சந்த ரிகலபதர துடக்கரபது யாக்கனம சதுருலபரோ. எஸ், நீங்க இருக்கிற இடங்களில் கரங்களை தட்டி தட்டி ஆண்டவரே எனக்கு ரெகபோத்தை தந்து விட்டீரப்பா, நான் பலகி பெருகும்படியாய் எனக்கு இடத்தை தந்து விட்டீரப்பா என்று சொல்லி கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ரீமான சந்தரி யாக்கரபதுடரா. அப்பா அம்மே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த சிலுவை தியான நிகழ்ச்சியின் மூலமாய் சமாதானம் பண்ணுகிறவர்கள் வாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லி ஆண்டு இந்த வார்த்தையை வாசிக்க தியானிக்கங்கள் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி அப்பா. இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களை நானும் என் ஜனங்களும் கை கொண்டு ஆண்டவரே நாங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாய், மற்றவர்களுக்கு ஒரு உப்பாக ஒரு ஒளியாக, மற்றவருடைய வாழ்க்கை கெட்டு போகாமல் ஒரு ருசியுள்ளதாய் மாற்றி எங்களை மாற்றி தருவீராக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் நாம எங்களை எப்படி மாற்ற ஒரு தயவுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமென். நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை, ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.